வணக்கம் மக்களே. தக்காளி யாரா நீங்களா? எங்க இருந்துடா வந்திருக்கீங்க? எப்படிடா அப்படி வாய் குசாம உங்களால பேச முடியுது? நம்ம உண்டியல் குலுக்கி டீமோட பொதுச் செயலாளர் ராஜா என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, நக்சல் பயங்கரவாதிகளோட முன்மொழிவெல்லாம் அரசு ஏற்கனமாமா. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மத்திய அரசு என்னடானா ஒரு பக்கம் நக்சல் இல்லாத பாரதத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டங்கள்ல சில செயல்கள் செஞ்சுட்டு வராங்க. மத்திய அரசு முயற்சி எடுத்ததன் பேர்ல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில நக்சல்வாதிகள்லாம் சரணடைஞ்சாங்க. இதெல்லாம் பத்தி நீ யோசிச்சிருக்கணும். முதல்ல உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கிறேன் நான். ஜனநாயக முறைப்படி இயங்குற அரசியல் கட்சிகளையும் ஜனநாயகத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடுற நக்சல் பயங்கரவாதிகளையும் முன்னால எப்படியா ஒரே மாதிரி பார்வையில பார்க்க முடியுது? நக்சலுங்கிறவன் யாரு? நம்ம நாட்டோட ராணுவ படையினரையும் துணை ராணுவ படையினரையும் பழங்குடி மக்களையும் ஈவு இறக்கம் இல்லாம கொன்ன ஒரு நக்சல் பயங்கரவாதியோட முன்மொழிவை மக்களாகிய நாம எப்படி ஏத்துக்க முடியும்? நக்சல் இல்லாத பாரதம்ங்கிறது ஒரு அரசியல் கட்சியோட முழக்கம் கிடையாது. அது ஒட்டுமொத்த மக்களோட எதிர்பார்ப்பு, அரசினுடைய செயல்பாட்டுல அதுவும் ஒண்ணு. நீங்க சொல்ற இந்த நக்சல் பயங்கரவாதிகளோட முன்மொழிவை ஏற்கணுங்கிறது மறைமுக வன்முறையை ஆதரிக்கிற மாதிரி உனக்கு தெரியலையா? அரசியல் வேறுபாடுகளை தாண்டி நாட்டோட பாதுகாப்புன்னு வரும்போது நாம எல்லாம் ஒத்துமையா ஒன்னா நிக்கணும். இந்த மாதிரி இந்த உண்டியல் குலுக்கி சொல்ற பொறுப்பற்ற இந்த கருத்துக்களை மக்கள் வன்மையா கண்டிக்கணும்.